ஒருவனுடைய பண்புகளை அவனுடைய நடை உடை பாவனைகள் படம் பிடித்து காட்டுவதைப் போல பல நேரங்களில் அவனது பேச்சுக்களும் படம் பிடித்து காட்டுகின்றன. அவனை நல்லவனாகவும் கொடியவனாகவும் மென்மையானவனாகவும் கடுமை காட்டுபவனாகவும் பிரதிபலிக்கச் செய்யும் சக்தி அவன் பேசும் பேச்சுக்கு உண்டு. சில வேளைகளில் நாம் விளையாட்டாக சில வார்த்தைகளை கூறிவிடுகிறோம். நாம் கூறிய பொருளை உண்மையில் நம் உள்ளத்தில் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளாமல் கேலிக்காக கூறிய போதிலும் கேட்பவர் அதை விபரீதமாக விளங்கிக் கொள்கிறார். நாம் நல்லவராக இருந்தாலும் நம்முடைய பேச்சு நம்மை தீயவனாக சித்தரித்து விடுகிறது. வார்த்தையை விட்டவர் நான் ஒரு பேச்சுக்காகத்தான் சொன்னேன் என்று எவ்வளவு சமாளிப்புகளை கூறினாலும் மனதில் பதிந்த காயம் மறையாத வடுவாக பதிந்து விடுகிறது. விளையாட்டு வார்த்தைகள் பல விபரீதங்களை விதைத்து விடுகின்றன. கடுமையான வார்த்தைகள் கலகத்தை உண்டு பண்ணுகின்றன. கனிவான வார்த்தைகள் கல்நெஞ்சம் கொண்டோரையும் கனிய வைத்து விடுகிறது. இதுபோன்று ஏராளமான இன்பங்களும் துன்பங்களும் நம் பேச்சின் பயனாக வந்தமைகின்றன. மேற்கண்ட விஷயங்கள் அனைத்தையும் அன்றாட வாழ்வில் நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். இறைவனை நம்பியவன் நம்பாதவன் ஆகிய இருவரும் முறையான பேச்சின் அவசியத்தை உணர்ந்து கொள்வதற்கு இந்நிகழ்வுகளே போதுமானதாகும். ஆனால் மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட அறிவை முறைகேடாக பயன்படுத்துவான் என்பதால் ஆன்மீக ரீதியில் இஸ்லாம் அவனுக்கு இதை உணர்த்துகின்றது. அழகிய பேச்சுக்களை மட்டுமே பேசும்படி இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. பயனில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் என்று தடை விதிக்கிறது. நல்ல வார்த்தைகளால் பல நன்மைகள் நிகழும். மனம் ஒடிந்தவரிடம் ஆறுதலான வார்த்தைகளை கூறுவது அவருடைய காயத்திற்கு களிம்பு தடவியதை போன்றிருக்கும். வேலையில் ஈடுபட்டு பரபரப்புடன் வருபவர்களிடம் கூறப்படும் நல்ல வார்த்தை அவர்களை சீரான நிலைக்கு கொண்டு வரும். தவறு செய்தவர்களிடம் நல்ல வார்த்தைகளை கூறினால் அவர்கள் புனிதர்களாக மாறுவதற்கு வாய்ப்பாக அமையும். இது போன்ற ஏராளமான நன்மைகளை நல்ல வார்த்தைகளின் மூலம் சமுதாயம் அடைகின்றது. இதனால் இஸ்லாம் நல்ல பேச்சுக்களை பேசும்படி ஆர்வமூட்டுகிறது. நற்காரியங்கள் இறைவனிடம் செல்வதைப் போல் நல்ல வார்த்தைகளும் அவனிடம் செல்கின்றன. நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள். அல் குர்ஆன். யாரேனும் கண்ணியத்தை நாடினால் கண்ணியம் யாவும் அல்லாஹ்வுக்கு உரியது. தூய சொற்கள் அவனிடமே மேலேறிச் செல்லும். நல்லறம் அதை உயர்த்தும். தீய காரியங்களில் சூழ்ச்சி செய்வோருக்கு கடுமையான வேதனை உண்டு. அவர்களின் சூழ்ச்சிதான் அழியும். அல் குர்ஆன். ஒருவன் தன்னுடைய செல்வத்தை தர்மம் செய்வதற்கு நிகரானது அவன் பேசுகின்ற நல்ல வார்த்தைகள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்களின் மீது கடமையாகும். இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும். ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும். அல்லது அவரது பயணச் சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும். நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும். ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும். தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் தர்மமே ஆகும். நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கின்ற சொர்க்கத்தை நாம் அடைவதற்குரிய வழிகளில் ஒன்று நல்ல பேச்சுக்களை பேசுவதாகும். நல்ல பேச்சுக்கள் சொர்க்கத்தை மாத்திரம் பெற்றுத்தராது, கடும் வேதனையான நரக நெருப்பிலிருந்து காக்கும் கேடயமாகவும் பயன்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேரீச்சம் பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுவும் இல்லையானால் இனிய சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எனவே நாமும் இஸ்லாம் காட்டும் பேச்சின் ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து இம்மை மறுமை நன்மைகளை பெறுவோமாக.